வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திரிவேணி சங்கமத்தில் 45 நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா விழா நிறைவு. பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜ் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் ரத்து. சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் ரூபாய் 210 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே ஆஜராவதாக கூறிவிட்ட நிலையில் என்னை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் சீமான் கேள்வி. அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதனை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். திரிவேணி சங்கமத்தில் 45 நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா விழா நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரயாக்ராஜ் மக்களுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நன்றி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் 45 நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா விழா சிவராத்திரியான நேற்று இரவுடன் முடிவடைந்தது. இந்த 45 நாட்களில் 66 கோடிக்கும் அதிகமான மக்கள் புனித நீராடினர். இந்த 45 நாட்களும் பிரயாக்ராஜ் நகர் பக்தர்கள் கூட்டத்தால் ஸ்தம்பித்தது. பக்தர்களின் அலைமோதிய கூட்டத்தில் பிரயாக்ராஜ் மக்கள் மிகவும் அவதிப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிலையில் மகா கும்பமேளா விழா முடிவடைந்ததையொட்டி உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அமைச்சர்களுடன் சேர்ந்து பிரயாக்ராஜ் சென்றார். அங்கு கங்கை நதிக்கரையில் ஆரத்தி எடுத்து வழிபட்டார். அதன் பின்னர் பேசிய போது மகா கும்பமேளா விழா சுமூகமாக நடைபெற வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியால் சிறப்பான முறையில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நிறைவடைந்துள்ளது என்றும் சாத்துக்கள் உள்ளிட்ட 66 கோடி பக்தர்கள் புனித சங்கமத்தில் நீராடினர் எனவும் தெரிவித்த அவர் பிரயாக்ராஜ் மக்களை யோகி ஆதித்யநாத் பெரிதும் பாராட்டினர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் தமிழகத்திற்கு ரூபாய் 2152 கோடி கல்வி நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்ததற்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 28ஆம் தேதி சென்னையில் உள்ள IIT கல்வி நிறுவனத்திற்கு வரவிருந்தார். தமிழ்நாட்டில் அவருக்கு எதிர்ப்பு வலுவாக வரும் நிலையில் அவரது சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்த் மஜும்தார் விழாவில் பங்கேற்கிறார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 210 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் ரூபாய் 210 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையில் மொத்த 6 தளங்களில் தரைத்தளத்தில் 20 படுக்கைகள் கொண்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள், MRI ஸ்கேன் வசதி, புற நோயாளிகள் பிரிவுகளும், முதல் தளத்தில் மகப்பேறு பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, நவீன இரத்த வங்கியும், 2ஆம் தளத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவுகள், 3ஆம் தளத்தில் மகப்பேறு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு பிரிவு, 4ஆம் தளத்தில் ஆண்கள் பொது மருத்துவ பிரிவு, இரைப்பை குடையல் பிரிவு, 5ஆம் தளத்தில் இதுவியல் பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, தோல் நோய் சிகிச்சை பிரிவு, 6ஆம் தளத்தில் சிறப்பு சிகிச்சை வார்டுகள், புற்றுநோயில் பிரிவு, நரம்பியல் பிரிவு முதலான பல்வேறு பிரிவுகளுடன் மொத்தம் 260 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஏற்கனவே ஆஜராவதாக கூறிவிட்ட நிலையில் என்னை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் செய்தார். அதன் பேரில் சீமான் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.
நடிகை விஜயலட்சுமியின் புகார் வழக்கில் நாளை காலை 11 மணி அளவில் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என கூறி சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் சம்மன் ஒட்டினர். விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் எனவும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அதே வழக்கு தொடர்பாக என்னிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தினார்கள் என்றும் அதே வழக்கு தொடர்பாக மீண்டும் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் என்றும் என் மீது தீவிரம் காட்டும் காவல்துறையினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளில் இதுபோன்று தீவிரம் காட்டவில்லையே என கேள்வி எழுப்பிய சீமான், என்னை அசிங்கப்படுத்துவதற்காக திமுக அரசு இதனை செய்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையின் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன் எனவும், ஏற்கனவே ஆஜராவதாக கூறிவிட்ட நிலையில் என்னை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த சாதனை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஊரில் கல்யாணம், மார்பிள் சந்தனம் என்று கிராமப்புறங்களில் மைனர்கள் சுற்றி திரிவது போல் விதிவசத்தால் தமிழகத்தின் முதலமைச்சராகிய மு.க. ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளில் மார்த்தட்டி கொண்டு அலைகிறார். மருத்துவத்துறையில் சிறப்பான கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழகம் முன்னோடியாக இருப்பதற்கு ஏதோ இவரது தந்தை கருணாநிதி செய்த சாதனைகள் தான் காரணம் என்று மருத்துவத்துறை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார் என்றும், அதனால் தான் மருத்துவ வளர்ச்சி ஏற்பட்டது என்றும், தமிழக மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார் எனவும் தெரிவித்த அவர், அம்மா மருந்தகத்தை முதல்வர் மருந்தாக ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை எனவும், அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த சாதனை எனவும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தனது சொந்த நிதியில் இருந்தும், மாவட்ட கவுன்சிலர் நிதியில் இருந்தும் பழவூரில் அமைந்துள்ள நாரும் பூதநாத சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 10,50,000 மதிப்பீட்டில் உலோக திருமேனி பாதுகாப்பு பெட்டகம் அமைக்கும் பணியையும், பழவூர் கிழக்கு இணைப்பு தெருவில் மாவட்ட ஊராட்சி நிதியில் இருந்து ரூபாய் 9,50,000 மதிப்பீட்டில் பேவர் பிளாக் அமைக்கும் பணியையும், பழவூர் கிழக்கில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையையும் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். மேலும் யாகோபுரத்தில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள நூலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து பணியை தொடங்கி வைத்தார். இதேபோன்று செம்பிக்குளத்தில் மாவட்ட ஊராட்சி நிதியில் இருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடையை தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கல்வி கண் திறந்த காமராஜரால் தொடங்கி வைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு அரசு பொதுத் தேர்விற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையிலான ஆசிரியர்கள் பங்கேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட பேரியக்க பொறுப்பாளரும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான எஸ்.ஏ. அருள்ராஜ் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கி பேசினார். அப்போது அரசு பொதுத் தேர்வில் மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து உங்கள் பெற்றோருக்கு வெற்றி கனியை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், உங்களின் உயர்கல்விக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக நிற்பேன் என்று மாணவிகளுக்கு உற்சாகப்படுத்தினார். இவரை தொடர்ந்து பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எஸ்.ஏ. அருள்ராஜ் பேசினார். அப்பொழுது காமராஜர் துவக்கி வைத்த பள்ளிக்கு மாணவிகள் பெருமை சேர்க்க வேண்டும் எனவும், அதிக மதிப்பெண் பெற்று உங்களது பெற்றோருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
இதில் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் ரூபாய் 13,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை அமைச்சர் அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் பிரதம மந்திரியின் கிராம முன்னோடி திட்டத்தின் கீழ் ரூபாய் 13,16,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சீலா தனசேகரன் தலைமை தாங்கினார். விழாவில் அமைச்சர் அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு நியாய விலைக் கடையை குத்துவிளக்கேற்றி வைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் கல்வெட்டினை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நத்தம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடத்தையும், பூந்தண்டலம் ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லூரில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எம். ஞானப்பிரகாஷ், ஒன்றிய கவுன்சிலர் மலர்விழி, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டிடத்தையும் அங்கன்வாடி மையத்தையும் குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தனர். அதன் பின்னர் கல்வெட்டினை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் மகேஸ்வரி, வந்தே மாதரம் மாவட்ட கவுன்சிலர் வி. ஹரி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்துசுந்தரம், ஸ்ரீதேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகையை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்த தவறினால் 12% அபராதம் விதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா தலைமையிலும், துணை மேயர் மு. மகேஷ்குமார், ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் முன்னிலையிலும் ரிப்பன் மாளிகையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாக கட்டிடங்களின் குத்தகை காலத்தை 12 வருடங்களாக அதிகரித்தல், மாத வாடகையை குறித்த நேரத்தில் செலுத்த தவறும் பட்சத்தில் 12% தனி வட்டி செலுத்திடுதல், பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள 127 வணிக வளாகங்களில் 5,914 கடைகளின் மூலம் மாதத்திற்கு ரூபாய் 180 கோடி வசூல் செய்தல், மளிகை கடைகளுக்கான தொழில் உரிம கட்டணத்தை குறைத்தல், மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பெசன்ட் நகர், புது கடற்கரையின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை மாநகராட்சி ஆணையர் தலையிட்டு தீர்த்து தர வேண்டும் என மாமன்ற கூட்டத்தில் துணை மேயர் மகேஷ்குமார் வலியுறுத்தினார். தொம்பரம்பேடு கிராமத்தில் நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் பங்கேற்று 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு செய்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தொம்பரம்பேடு கிராமத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வனிதா தேவி தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பி.ஜே. மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் ரமேஷ், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கே.வி. லோகேஷ், துணை அமைப்பாளர் சங்கர், ஒன்றிய செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எல்லாபுரம் ஒன்றியத்தில் உள்ள 27 ஊராட்சிகளை சேர்ந்த 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு செய்தனர். அதன் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு மலர் மாலை அணிவித்து மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு, ஜாக்கெட் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் தயிர் சாதம், புளி சாதம், கறிவேப்பிலை சாதம், எலுமிச்சை சாதம் என 5 வகை சாதம் வழங்கப்பட்டது. மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததை தொடர்ந்து கோவையில் செயல்படும் மாணவர் விடுதிகளில் சோதனை நடத்தியதாக சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்.
கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மாணவர் விடுதிகளில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள 15 மாணவர் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் எந்தவிதமான போதைப் பொருட்களும் கிடைக்கவில்லை. ஆய்வைத் தொடர்ந்து காவல்துறையினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மாணவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததைத் தொடர்ந்து கோவையில் செயல்படும் மாணவர் விடுதிகளில் சோதனை செய்ததாகவும் போதைப் பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர். கேபினட் அமைச்சரான பிறகு நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வந்ததால் தமிழ்நாட்டை நான் சொந்த ஊராக உணர்கிறேன் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மலிவு விலை உணவகமான உதான் யாத்ரி கபே திட்டத்தை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மலிவு விலை உணவகம் ஏற்கனவே இந்தியாவில் கடந்த டிசம்பர் மாதம் கொல்கத்தா விமான நிலையத்தில் முதலில் தொடங்கப்பட்டது என்றும் இப்பொழுது இரண்டாவதாக சென்னை விமான நிலையத்தில் இந்த மலிவு விலை உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இங்கு காபி, டீ, தண்ணீர் பாட்டில் ரூபாய் 10க்கும் சமோசா ஸ்வீட் ரூபாய் 20க்கும் விற்பனை செய்யப்படுகிறது என்றும் கேபினட் அமைச்சரான பிறகு நான் இங்கு வருவது இதுவே முதல் முறை. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வந்ததால் தமிழ்நாட்டை நான் சொந்த ஊராக உணர்கிறேன் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். So first time I've come to Chennai International Airport after becoming the Cabinet Minister for Civil Aviation, and coming from the state of Andhra Pradesh, I feel like Chennai is like a home only. Lot of love and affection from the people here, so very happy to be here. And the reason that I'm here today especially is to inaugurate Udan Yatri Cafe. This has been a big initiative from our ministry after I took charge, and you would have seen that for the last 10 years civil aviation has grown tremendously in the country. We have built lot of new airports, we have increased the passenger capacity in our airports. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட MSK ரமேஷ் ராஜ் ஆரணி பேரூராட்சியில் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக MSK ரமேஷ் ராஜ் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் முத்து ஏற்பாட்டில் திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள MSK ரமேஷ் ராஜிற்கு திமுகவினர் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். அதன் பின்னர் இந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் நரேந்திர மோடி அரசை கண்டித்தும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜன், மாவட்ட அவைத்தலைவர் பகலவன், சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன், கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புவாணன், பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே பழனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பழனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600 காளைகள் கால்நடை மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்த பிறகே ஜல்லிக்கட்டு திடலுக்கு அனுமதித்தனர். அதன் பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டியை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உறுதிமொழி ஏற்று கொடியை அசைத்து தொடங்கி வைத்தார். அப்பொழுது முதலாவதாக வாடிவாசல் வழியாக கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டதை அடுத்து மற்ற காளைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து விட்டனர். போட்டியில் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று காளைகளை அடக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டியை வாழப்பாடி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரிக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுவையில் உள்ளாட்சி, மின்துறை, பொலிவுறு நகர்த்திட்ட செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகரமைப்பு குழுமம் ஆகிய 7 அரசு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு,
கண்காணிப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத், ஏகேடி ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், புதுச்சேரிக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். புதுச்சேரி அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை பயனாளிகளுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடலில் ரூபாய் 12 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் லபோத் வீதியில் 20 கள்ளு கடைகளும், சின்ன சுப்புராய பிள்ளை வீதியில் 79 கள்ளு கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே அப்பகுதியில் கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே கள்ளு கடையை ஒதுக்கீடு செய்ய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டமன்ற அலுவலகத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணையினை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் செல்வம், நேரு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரணி அடுத்த அடையாப்புலம் கிராமத்தில் ரூபாய் 7,50,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நாடக மேடையை ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த அடையாப்புலம் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து ரூபாய் 7,50,000 மதிப்பீட்டில் நாடக மேடை அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு நாடக மேடையை மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அசோக்குமார், ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்பட்டு வரும் அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், அரசு பள்ளி மாணவர் விடுதிகள் மற்றும் வேளாண்மை துறை சார்பில் செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்களை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆயங்குடியில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பிற்கு செயற்கை ஆபரணங்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படுவதையும், எய்யலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் கல்வித்துறை அதிகாரியின் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செட்டிதாங்கல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். அதன் பின்னர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆய்வின் போது கூடுதல் ஆட்சியர் சரண்யா, நீர்வளத்துறை சிதம்பரம், செயற்பொறியாளர் காந்தரூபன், கீழணை உதவி செயற்பொறியாளர் கொலஞ்சிநாதன், நெடுஞ்சாலைத்துறை உதவி இயக்குநர் சந்தோஷ்குமார், தமிழ்நாடு மின் பகிர்மான கழக உதவி செயற்பொறியாளர் ஆர் புகழேந்தி, காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வரவுள்ள வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தின் அண்ணா சிலை அருகே மத்திய பாஜக அரசு கொண்டு வரவுள்ள வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட தலைவர் அப்துல் ஹகீம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ரெக்ஸ் ரிபி, முகமது ரயீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட பொருளாளர் ஷாஜகான் நன்றி தெரிவித்தார். மேல்வண்ணியனூர் பகுதியில் நடைபெற்ற கால்நடை மலடு நீக்க சிகிச்சை முகாம் மற்றும் இயற்கை முறை கருவூட்டல் முகாமில் வேளாண் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று கால்நடை குறித்த விவரங்களை அறிந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் கிராமத்தில் 10 மாணவிகள் அடங்கிய குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகை பயிர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மேல்வண்ணியனூர் பகுதியில் கால்நடை மருத்துவர் ஆனந்த்ராமன் தலைமையில் கால்நடை மலடு நீக்குவதற்கான சிகிச்சை முகாம் மற்றும் இயற்கை முறை கருவூட்டல் முகாம் நடைபெற்றது. இதில் வேளாண் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கால்நடை குறித்த பல்வேறு விவரங்களை அறிந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செல்ல முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பூஜையில் பங்கேற்பதற்காக பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட 5 பேர் பழனி ஆண்டவர் கோவில் வழியாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பழைய பாதை வழியாக மலைக்கு செல்ல முற்பட்டனர். அப்பொழுது மலைக்கு செல்லும் பகுதியில் பாதுகாப்பிற்காக போட்டப்பட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தர்மபுரி குமாரசுவாமி பேட்டையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரி குமாரசுவாமி பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சிவராத்திரியையொட்டி மயான கொள்ளை நடைபெறுவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. அதன் பின்னர் பக்தர்கள் ஊர்வலமாக பால்குடம் சுமந்து சென்று அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவராத்திரியின் அடுத்த நாள் அமாவாசையில் மயான கொள்ளை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக மயான கொள்ளை நடைபெறும் இடத்திற்கு சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது பக்தர்கள் அம்மன் காளி வேடம் அணிந்து மயான கொள்ளையை நடத்தினர். இதில் 24 மணி தெலுங்கு சமுதாய மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறை அருகே வரக்கடை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பால்குடம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வரக்கடை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று குலதேவர்களை பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை தினமன்று இன்று பால்குட கரக ஊர்வலமும் காப்பு கட்டி விரதமிருந்து பக்தர்களின் காளியாட்ட ஊர்வலமும் நடைபெற்றது. அப்பொழுது வழிநெடுகிலும் பொதுமக்கள் சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் எடுத்து வந்த பால்குடத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து நெய்வேலிக்கு வரவழைக்கப்பட்ட ஆதியோகி ரதத்திற்கு பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆதியோகி ரதம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள அண்ணா திடலுக்கு வந்தது. அப்பொழுது நெய்வேலி ஈஷா யோகா மையம் சார்பில் அமைக்கப்பட்ட தியானலிங்கத்தை பொதுமக்கள் மலர் தூவி வழிபட்டனர். அதன் பின்னர் கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்று வரும் மகா சிவராத்திரி கலை நிகழ்ச்சிகளை நேரலையில் பொதுமக்கள் கண்டு களித்தனர். நிகழ்ச்சியில் நெய்வேலி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதியோகி ரதத்திற்கு மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு கோவை ஈஷா யோகா மையத்தின் சார்பில் பஞ்சமுக ருத்ராட்சிகளுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கெங்கவெள்ளியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மயான கொள்ளை தேர் திருவிழா
வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்குவெள்ளியில் ஆத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டில் கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல், கொடியேற்றுதலுடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் பக்தர்கள் காளி வேடம் அணிந்து மயானத்தில் பூஜை செய்தனர். அதன் பின்னர் சாலையில் வழியாக நெடுகிலும் அமர்ந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு காளி முரத்தால் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் தட்டச்சு மாணவிகள் தேர்வு மையத்தை மாற்றி தரக்கோரி மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தூக்கநாயக்கம் பாளையம் சேர்ந்த தட்டச்சு மாணவர்களுக்கு அதே பகுதியிலேயே இருந்த தேர்வு மையத்தை நீலகிரிக்கு இடமாற்றம் செய்தனர். இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவிகள் கோரிக்கை மனு ஒன்று அளித்தனர். அதில் பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் இந்த தட்டச்சு தேர்வை எழுதவுள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைய இருந்த தேர்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் தேர்வு எழுத இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தேர்வு மையத்தை மாற்றித்தர வேண்டும் என்றும் மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மனுவை பார்த்த மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மாணவிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வணக்கம். இந்த அரசாங்கம் மகளிர் கல்விக்காக எத்தனையோ நலத்திட்டங்கள், எத்தனையோ சலுகைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்களுமே படிக்க வரோம். எங்களுக்காக நீங்க பண்றீங்க, நாங்களுமே சின்ன சின்ன முயற்சி எடுத்து படிக்க வந்துட்டு இருக்கோம். இதுவும் நாங்க இப்ப டைப்ரைட்டிங் பண்றது எங்களோட சின்ன முயற்சி தான். இவ்வளவு நாள் உள்ளேயே இருந்தோம், இப்பதான் கொஞ்சம் வெளியில படிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா எங்களோட சென்டரை கோபிலே இருக்கு, நடத்தக்கூடிய சென்டரை நீலகிரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஹில் ஸ்டேஷன்ல தூக்கி போட்டீங்க அப்படிங்கும்போது 6 hours டிராவல் பண்ணி எங்களால போறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபீட் பண்ற லேடிஸ் இருக்காங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க. எல்லாருமே எப்படி அந்த ஏரியாவுக்கு போய் பண்ணணுங்கிறது நிஜமா சாத்தியமே கிடையாது. 6 மணி நேரம் டிராவல் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதுவும் இல்லாம டிராவலிங் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எங்களுக்கு இங்க பக்கத்துல இருக்கிற ஆண்டவர் பாலிடெக்னிக், கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்க ஆண்டவர் பாலிடெக்னிக்ல நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்களும் படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறோம். இங்க வந்திருக்கோம், ஏதாவது ஒரு நல்வழி காட்டுவீங்கன்னு நம்புறோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திரிவேணி சங்கமத்தில் 45 நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா விழா நிறைவு. பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜ் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழ்நாடு பயணம் ரத்து. சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் ரூபாய் 210 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே ஆஜராவதாக கூறிவிட்ட நிலையில் என்னை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் சீமான் கேள்வி. அம்மா மினி கிளினிக் திட்டத்திற்கு மூடு விழா நடத்தியதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாதனை என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.